இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கிரிப்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு 4 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து கிரிப்டோகிராஃபி மெத்தட் படி பார்த்தீங்கன்னா we are going to assign some values. அதாவது எஸ்ங்கிற வேல்யூ will be replaced with some integer values. So இந்த integers value can be from 0 to 9. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் அதாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லெட்டருக்கு வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் அசைன் பண்ணணுங்கிறது தான் கண்டிஷன். வேற எந்த நம்பர்ஸும் அசைன் ஆகக்கூடாது. ரைட், திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே வந்து சென்ட் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம இருக்க போகுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 4 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5th லெட்டர் வேர்டு வருது அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ இன்னொரு 5ங்கிற வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது 10ங்கிற வேல்யூ வரும். ஸோ இப்போ 2 சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆட் பண்ணும்போது எப்போ டபுள் டிஜிட் நம்பர் ஆகும்னா இதோட பாரோ வந்து இங்கே வரணும். ஸோ இங்கே வந்து இட் ஷுட் கம் சம் பாரோ. ஸோ அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அப்போ வந்து எஸ் எம் ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து இட் ஷுட் பி மோர் தென் 10 மோர் தென் 9 ஸோ தட் வி வில் கெட் த வேல்யூ ஃபார் எம். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம 9. ஸோ எம் இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அனதர் மேக்ஸிமம் வேல்யூ 8. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 17 கிடைக்கும். ஸோ 17 கிடைச்சதுன்னா the maximum value we are going to assign for m is 1. சரிங்களா? ஸோ 1 will be the maximum value we are going to get for the value. ஸோ இதுக்கு தவிர நமக்கு வந்து இங்கே வேற ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆல்ரெடி நமக்கு வந்து இங்க என்ன கிடைச்சிருக்கு எம்மோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம். ஸோ எம் ஈக்குவல் டு 1. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நமக்கு எஸ். ஸோ எஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இட் இஸ் 9. ஸோ நம்ம 9 வந்து எஸ்க்கு அசைன் பண்றோம். ஏன்னா எம் வந்து 1 இருக்கிறதுனால ஸோ என் எஸ் 1 பிளஸ் சம்திங் ஆட் பண்ணோம்னா தான் இங்கே பாரோ ஆகும். ஸோ எஸ் தான் வந்து எஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துல என்ன வேல்யூ கிடைக்கும்னா இட் வில் பி 9 த இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் எஸ். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்போதான் இங்கே வந்து பாரோ 1 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஓட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இட் வில் பி 0. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டோம். இப்போ இஎன் ரெண்டு வேல்யூ இருக்கு. ஸோ எனிதிங் ஆடட் டு த 0 வில் பி த சேம் வேல்யூ. இப்போ நம்ம இங்கே 4 பிளஸ் 0 ஆட் பண்ணோம்னா the value of n will be 4, right? ஸோ பட் வந்து நமக்கு வந்து கன்ஸ்டன்ட் பட் வந்து என்ன நம்ம கன்ஸ்டன்ட் ரூல் படி ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இங்கே வந்து இந்த ரெண்டு நம்பர் வேரி ஆகணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பாரோ நம்பர் நமக்கு கிடைக்கணும். சரிங்களா? பாரோ நம்பர் கிடைச்சா மட்டும்தான் இயும் என்னும் வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் பாசிபிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. So 8 is assigned to the value E. So 8 plus 1, 9. So இது வந்து நம்ம ரூல்ஸ் படி பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எஸ்க்கு வந்து வேல்யூ 9ங்கிறத அசைன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து இந்த வேல்யூ பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஈக்கு வந்து அப்போ வேல்யூ 7 அப்படிங்கிறத அசைன் பண்ணுறோம். 7 plus 1 which is equal to 8. ஸோ இது வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ நம்ம இங்கே 8ங்கிற வேல்யூ இங்கே அசைன் பண்ணுறோம். 8 plus something which is going to be get as E. So Eக்கு நம்ம இங்கே என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் 7 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 8 plus என்ன ஆட் பண்ணோம்னா 7 கிடைக்கணும். 8 plus 9 is equal to 17. ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்கு 9ங்கிற வேல்யூ வந்து ஆல்ரெடி எஸ்க்கு இருக்கிறதுனால ஆருக்கு வந்து the சேம் வேல்யூ அசைன் பண்ண முடியாது. அப்போ இந்த வேல்யூஸும் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ நம்ம இங்கே
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் ட்ராக் ஆகுது. ஏன்னா இது இங்கே எரர் இருந்துச்சுன்னா இது எல்லாமே இது வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் இது இங்கெல்லாம் போகல அப்படின்னா இட் இஸ் ஃபிக்ஸ்டு. இதுக்கு வந்து எஸ்எம்ஓக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ வந்து ஈக்கு வந்து வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6 வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்கு வந்து வேல்யூ 6 அசைன் பண்ணோம்னா என்னோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி 7. ஸோ 7 இங்கே நம்ம போடுறோம். ஸோ 7 + 6. சரிங்களா? So 7 plus what we are going to add 9, which is going to be 16. பட் இங்க என்ன பிரச்சனைனா எந்த நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்கனாலும் 9ஓட தான் வருது. அப்ப இந்த இடத்துல வந்து 9ங்கிறது வந்து வரக்கூடாது அப்படின்னா so we have to add some value, borrow value. ஏன் வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஒரு நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்க 9ங்கிற வேல்யூ வந்து நமக்கு இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்ப நமக்கு இங்க என்ன ஆப்ஷன், 1ங்கிற ஆப்ஷன் வரணும். ஸோ தட் இது வந்து வராது. ஸோ அப்ப இங்க என்ன ஆகுது, சம்திங் 7 + 8 + 1 which is equal to 16. சரிங்களா? இப்போ வந்து பாசிபிலிட்டி வருதுங்களா? இங்க 6 இருக்கு, இங்க 7 இருக்கு. இப்போ இந்த 7 இங்க அசைன் ஆச்சு. 7 + 8 + 1 16. அது வந்து இங்க பாசிபிள் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து 9 வரக்கூடாது. ஸோ அதனால நம்ம வந்து borrow 1 பண்றோம். இப்போ வந்து நமக்கு 8ங்கிற வேல்யூ யூஸ் பண்ணிட்டோம், 6ங்கிற வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் 5ங்கிற வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வேல்யூ ஆஃப் 8 is assigned to R and value of N is assigned to 7 and value of E 6. சரிங்களா? ஸோ ஓகே. இங்க வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே டிஇ. ஸோ டிஇ ஆட் பண்ணோம்னா இப்போதான் பாரோ வரணும். சரிங்களா? அதான் இங்கே ரூல்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈங்கிற வேல்யூ வந்து நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 6 should be we should get 6 should be added with some number. Example, 6 if 6 is added with 4, right, we will get the value 10. 10 வந்துச்சுன்னா பாரோ வரும். பட் நமக்கு ஆல்ரெடி கன்ஸ்டன்ட் ரூல் படி 0 வந்து இங்கே ஆல்ரெடி அசைன் ஆயிடுச்சு. ஸோ இது பாசிபிள் கிடையாது. அப்போ 6 + 5. ஸோ 5 வந்து இங்கே எங்கேயும் யூஸ் பண்ணலை. ஃபைவ் வந்து இங்கே எங்கேயும் யூஸ் பண்ணல. 5 + 1. ஸோ we will get the 1. ஸோ 1 வந்து நார்ம்ஸ் படி வராது. அப்போ 5 + 6 + 3 அப்படிங்கிற வேல்யூ தான் இங்கே வரணுங்கிறாங்க. ஸோ 6 + 3 is 9, which is not possible. ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம, அப்போ இங்கே வேல்யூ வந்து இட் should be more. இங்கே அப்போ ஈயோட வேல்யூ should be more. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ வந்து இங்கே we have to assign the value which is lesser, right? ஸோ அப்போ வந்து டிக்கு வேல்யூ வந்து நம்ம லெஸ் பண்ண முடியாது. அப்போ டியோட வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ டியோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 7க்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ ஈயோட வேல்யூ வந்து இட் ஷுட் பி லெஸ்ஸர் தென் 6. சரிங்களா? அப்போ வந்து ஈயோட வேல்யூ வந்து லெஸ்ஸர் தென் 6 இருக்கணும். அப்போ நம்ம இங்கே போட்டது எல்லாமே திரும்ப இட் ஹேஸ் டு பி ஸ்ட்ரைக் டவுன். ஏன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும்னு புரியுதுங்களா? ஏன்னா வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் ஆட் பண்ணும். அதாவது டியோட வேல்யூ வந்து நம்ம குறைக்க என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து வேல்யூஸ் வந்து அடி வாங்குது. ஸோ அப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் அதாவது வேல்யூஸ் வந்து இங்கே நமக்கு அவைலபிள் இல்லை. ரிமைனிங் வேல்யூஸ் அசைன் பண்ணும்போது அசைன் ஆக மாட்டேங்குது. அப்போ டி ஷுட் பி கிரேட்டர் தென் 5 அண்ட் இ ஷுட் பி லெஸ்ஸர் தென் 6. அப்போ லெஸ்ஸர் தென் 6னா நம்ம வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே அசைன் பண்ணுறோம். சரிங்களா? 5ங்கிற வேல்யூ அசைன் பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 5ங்கிற வேல்யூ அசைன் பண்ணோம்னா 5 + 0 6. ஸோ ஹியர் we are going to attain the value 6. சரிங்களா? ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுது. அப்புறம் இங்கே வந்து என்னது, என்னோட வேல்யூ
is 6. 6 plus 8 is equal to 14. So, sorry, 6 plus 8 plus 1, which is 15. ஸோ இங்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈயோட வேல்யூஸ் கரெக்ட். 6 plus 8 plus 1 which is equal to 15. சரிங்களா? ஸோ அப்போ இங்கேயும் பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே என்ன வருது நமக்கு? E is equal to 5. சரிங்களா? E is equal to இப்போ 5 நமக்கு E equal to 5. அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு என்ன வரணும்? நம்ம வந்து 6 போட்டோம் அப்படின்னா மோர் தென் 5 சொல்லியிருக்கோம். அப்போ 11. ஸோ 11 வந்துச்சுன்னா இந்த 11 வந்து ஆல்ரெடி இங்கே 1 வந்து அசைன் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ 6க்கு பதில் இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம 7 போடுறோம். 7 plus 5 is equal to 12. சரிங்களா? 2ங்கிற வேல்யூ நம்ம இங்கே எங்கேயுமே அசைன் பண்ணலை. ஸோ இங்கே எங்கேயுமே அசைன் பண்ணாதனால நமக்கு என்ன கிடைக்குது? 2க்கு வந்து y is equal to 2 அப்படின்னு சொல்லி we get the value, right? So அப்போ நமக்கு this is the process. So final answer will be S is equal to 9, E is equal to 5, N is equal to 6, D is equal to 7, M is equal to 1, O equal to 0, R equal to 8, and Y equal to 2. So this is how the problem is solved. And I hope this video gives some information, which is இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். Thank you.